ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தலைவலி தைலம். 22 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆக்டர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு புது கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அன்னைக்கு தான் பிளாக் லான்ச்சிங் ஈவெண்ட்லாம் நடந்திருக்குது. ஸோ அந்த பிளாகை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீகோட் பண்ணலாம். அந்த பிளாக்ல இடம்பெற்றிருக்க பூ வந்து வாகை பூவே இல்லைன்னு அதுல இருக்க 2 யானைகள் மக்களை துன்புறுத்துறதாகவும் சொல்றாங்க. பிளாக் லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் டிவிக்கோட ஆந்தமும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆந்தம்ல அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, அவங்க யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்குது. ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் ஹோஸ்டிங் ஈவெண்ட் வந்து சென்னை அடுத்த பனையூர்ல வந்து நடைபெற்றுன்னு சொல்றாங்க அவங்களோட கட்சி ஆபீஸ்ல. அந்த பிளாக் ஹோஸ்டிங் ஈவெண்ட்ல வெறும் 300 மக்கள் பங்கு பெற்றதாகவும் வெறும் 100 ஜேர்னலிஸ்ட் பங்கு பெற்றதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜயோட அப்பா அம்மா மற்றும் ஒரு சிலர்லாம் பங்கேற்றாருன்னு சொல்லப்படுறது. இவங்க 22 ஆகஸ்ட்ல பிளாக் லான்ச் பண்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம்னே சொல்லப்படலாம். அதுக்கு காரணம் 22 ஆகஸ்ட் 1939ல தான் மதராசப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு ஊரு மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு உருவானுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 22 ஜூலை 1947ல தான் நம்ம இந்திய தேசிய கொடியோட பிளாக் அடாப்ஷனும் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்க பல காரணங்கள்னால 22 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு டிவிக்கு அந்த அவங்களோட கட்சியோட பிளாக் ஹாஸ்டிங் செரிமனி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம கொடியோட பஞ்சாயத்து பார்க்கும்போது அதுல 2 பெரிய யானை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 2 பெரிய யானை வந்து ஆப்பிரிக்கன் யானை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட காது வந்து லுக் லைக் ஆப்பிரிக்கன் யானை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இருக்க பூ வந்து வாகைப்பூன்னு சொல்றாங்க. பட் வந்து வாகைப்பூ இல்லைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா வாகைப்பூ வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். பட் இதோட வாகைப்பூ வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. பொன்னியின் செல்வன் படத்துல கார்த்தி வந்து போர்ல வெற்றி பெற்றதுனால வாகை சூடி வருவார்னு சொல்லுவாங்க. அதாவது காதுல 2 பக்கமும் வாகை மலரை சூடிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க கொடியில வாகை மலர் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த மலர் வந்து வாகை மலர் இல்லைன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு காரணம் இந்த வாகைப்பூ வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கிறதுனால சொல்றாங்க. இந்த பிங்க் கலர்ல வளரக்கூடிய வாகை ஃபிளவர்லாம் சவுத் அமெரிக்கால இருக்க ஒரு சில மலர் கூட்டத்தை சேர்ந்தது. இதோட அறிவியல் பேர் வந்து அல்பிசியா ஜூலிபிரேசின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்க வாகைப்பூவோட அறிவியல் பேர் வந்து அல்பிசியா அமாரான்னு சொல்றாங்க. பட் இது வந்து ரெண்டுமே அல்பிசியா அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட பிளாகை பார்க்கும்போது மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, இது வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரியே இருக்குன்னு வந்து ஒரு வதந்தி கலப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொடியில இருக்க யானை பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியோட கொடியில இருக்க சின்னத்தை ஒப்பிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் சிம்பிள் தான் மேட்ரு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வந்து விலங்குகள்லாம் பிளாக்ல இடம்பெறக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொடி பஞ்சாயத்தை பார்த்தாச்சு. கொடி பஞ்சாயத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆந்தமை டீகோட் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்ஷன் தான். அந்த ஆந்தம்ல ஒரு 2 மிகப்பெரிய யானை ஆப்பிரிக்கன் யானை வந்து மக்களை துன்புறுத்துற மாதிரி காட்டப்படுது. ஸோ அந்த 2 பெரிய யானை யாரை குறிப்பிடுறதுன்னு தெரியல. பட் அதை தொடர்ந்து ஆக்டர் விஜய் ஒரு குதிரையில வராரு. பின்னாடி ஒரு கும்கி யானை 2 கும்கி யானை வருது. அந்த 2 கும்கி யானையும் 2 ஆப்பிரிக்கன் யானையை அடிச்சு நொறுக்கிற மாதிரி வந்து பீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க விஷுவலைஸ்ல. ஸோ அதை காட்டுறதுக்கு அப்புறம் இவர் வந்து போய் அந்த சேர்ல உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க. அது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த 2 யானையை வந்து சல்யூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆந்தம்ல வாகைப்பூ காட்டப்படுது. அது வந்து பிங்க் கலர்ல இருக்கிறதுனால ஆக்சுவலா வாகைப்பூ வந்து வாகை மரத்துல தான் வளரும். ஸோ இது வந்து பிங்க் கலர்ல காட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா காளையை காட்டுறாங்க. காளையோட கொம்புகள்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுனாலே ஜல்லிக்கட்டு காளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கமான விஷயம். ஸோ அதன் மூலமா கூட வந்து காளையை காட்டியிருக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்ஷன் தான். ஸோ அதில் இருக்க ஒரு லைன் என்னன்னா, சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து நன்றி சொல்லும் நேரம் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படின்னா வந்து ஆக்டர் விஜய் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய பொசிஷன் போயிட்ட நடிகர்னு சொல்லி மிகப்பெரிய பொசிஷன் சவுத் இந்தியாலே வந்து மிகப்பெரிய பொசிஷன் போனதுக்கு அப்புறம் மக்களுக்காக இறங்கி வந்து ஸோ இது வந்து நன்றி காட்டும் நேரம் சொல்லி அரசியல் மூலமா மக்களுக்கு நல்லது செய்ய போற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அசம்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் கை கரை இல்லாத கைன்னு சொல்கிறாங்க. ரத்த கரையோ இல்லை பணக்கரையோ இல்லாத சுத்தமான கைன்னு சொல்கிறாங்க. விஜயோட கையில் வந்து ஒரு வால் வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. மன்னர்கள்லாம் கையில் வால் வச்சிருக்க மாதிரி ரீசெண்டாக தமிழக சிஎம்மாக இருக்கட்டும், நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், கையில் வால் வச்சிருந்த மாதிரி ஒரு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து முஸ்லீம், கிறிஸ்டின் மற்றும் ஹிந்து 3 பேர் வந்து ஃபிளாக் வந்து கையில் வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ முஸ்லீம்னு வந்து தலையில் கேப்பும் வந்து ஹிந்துஸ் வந்து நெத்தியில் போட்டும் மற்றும் கிறிஸ்து வந்து டாலர் போட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்க 3 பேர் சேர்ந்து கொடியை தாங்கி பிடிக்கிற மாதிரி தூக்கி பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கொடி சுத்திலும் மொத்தம் 28 ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 28 ஸ்டார்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க மொத்தம் 28 மாநிலங்களை பிரசன்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. கீழே இருக்க அந்த 5 ஸ்டார்ஸ் மட்டும் வந்து திக்கா ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த திக்கா 5 கலர்ல இருக்க ப்ளூ ஸ்டார்ஸ் வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்க்க போனீங்கன்னா 3 எழுத்து மந்திரத்தை சொல்ல மீண்டும் ஒலிக்குது காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஒரு லைன் சொல்லும்போது பேக் சைட்ல எம்ஜிஆரும் ஃப்ரண்ட் சைட்ல அண்ணாவும் சென்ட்ரா விஜய் இருக்க மாதிரி சொல்றாங்க. ஸோ எம்ஜிஆர் 3 எழுத்து, அண்ணா 3 எழுத்து, அடுத்தது விஜய் அப்படின்றது 3 எழுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ 3 பேர் ஒரே பிக்சர்ல காமிக்கிறாங்க. எம்ஜிஆர் பேக் சைட்ல, ஃப்ரண்ட்ல அண்ணா, அடுத்து வந்து
விஜய் 3 பேர் ஒரே போஸ்ட்ல ஒரே பிக்சர் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அப்புறம் விஜயா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ அண்ணா பொறுத்த மட்டும் வந்து டிஎம்கே வந்து உருவாக்குறதுக்கு ஒரு ஆணிவேரா இருந்தவர் அண்ணா. ஸோ நெக்ஸ்ட் எம்ஜிஆர் பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே உருவாக்குறதுக்கு ஆணிவேராக வந்து எம்ஜிஆர். அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து உருவாங்குனுச்சு. ஒரு மிகப்பெரிய தலைவர் 2 பேருக்கு அப்புறம் டிவிக்கே ஒரு கட்சி தொடங்குறாங்க. அந்த டிவிகே கட்சிக்கு ஆணிவேரா இருக்கிறவர் விஜய் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கொடியை பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு கொலாபரேஷனாக இருக்கும். திராவிட ஐடியா இதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கொடியில் பார்க்க போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து திராவிட மாடல் ஐடியா வச்சிருக்கிறதுனால சொல்றாங்க. ஸோ இப்போ டிவிகே பார்க்க போனீங்கன்னா வந்து பிளாக் கலரே சுத்தமா இல்லை. அதுக்கு காரணம் அவங்க இந்த திராவிட ஐடியால இருந்து தள்ளி நிற்கிறாங்களா, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க கொலாபரேஷன் திராவிட மாடலை தாண்டி தள்ளி நிற்கிறாங்களா, அவங்க சிறப்பாக என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவங்க வெளியிட்டிருக்க கொடியில இருந்தும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க ஆந்தம்ல இருந்தும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட அசம்ஷன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.